ஸோ அமெரிக்கா வர்சஸ் யூரோப், அதே மாதிரி அமெரிக்கா இந்தியா ட்ரேட் வார். ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய குளோபல் டென்ஷனை கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் உங்களுக்கு கோல்டு அண்ட் சில்வர் ஒரு சைடில் போயிட்டு இருக்கு. அண்ட் குளோபல் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்சர்டன் டேர்ம்ஸில் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த நிலைமையில் இந்தியன் மார்க்கெட் என்ன ஆகும்? பெரிய கிராஷ் வருமா, இல்லை இங்கேருந்து ரிக்கவர் ஆகுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கிஷோர், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ட்ரேட் அச்சீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட நிஃப்டி என்ன ஆகலாம். ஏன்னா இப்போ இந்த ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனாக இருக்கட்டும், குளோபல் டென்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து யூரோப் மேலே இப்போ இந்த கிரீன்லாண்டோட பிரச்சனை வந்து எல்லாருக்குமே தெரியும். அது கிட்டத்தட்ட இப்போ ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வரா மாதிரி தான் இருக்குது. ஸோ இது முடிவுக்கு வர சமயத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் மார்க்கெட்ஸ் ரீபவுண்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நேற்றே கூட பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட அந்த சில வார்த்தைகள்னால மறுபடியும் யூஎஸ் மார்க்கெட்டும் யூரோப்பியன் மார்க்கெட்லாம் திருப்பி கீழே விழுந்தது, கொஞ்சம் திருப்பி மேலே போக ஆரம்பிச்சுது. ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் இந்தியன் மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் ஒரு சைடில் புல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, சார் எஃப்ஐஐஸ் வந்து புல் பண்ணிகிட்டே இருக்காங்களே, இதுக்கு என்ன ரீசன்னா? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். அப்போ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அவங்களோட ஃபண்டை எங்கே எடுத்துகிட்டு போய் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோல்டில் தான். உங்களுக்கு மோஸ்ட்லி அதுதான் சேஃப் ஹேவன் சொல்லிட்டு கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ என்னன்னா, கோல்டும் ஒரு பீக்குக்கு வந்துச்சு, சில்வரும் ஒரு பீக்குக்கு வந்துச்சு. சில்வர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $100 கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ இந்த பீக் ரேஞ்சில் வந்துச்சு. அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஒரு சைடில் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு வேளை ட்ரம்ப் வந்து அவரோட சைடில் ஸ்டாண்ட்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி யூரோப்பியன் அலைஸ் வந்து அவங்க திருப்பி அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சில்வர் அண்ட் கோல்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு இறங்க ஆரம்பிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேற்று இந்த கிரீன்லாண்ட் விஷயத்தில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருந்தோடனே ஃபஸ்ட்டு விழுந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் கோல்டு அண்ட் சில்வர். அதுக்கப்புறம் ரேலி ஆனது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து கோல்டு அண்ட் சில்வர் ஒரு சைடில் ஏறிட்டு இருந்தாலும் மார்க்கெட்ஸ் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்தியன் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா 26,250 அந்த ரேஞ்சில் இருந்து திருப்பி 25,000 ரேஞ்சுக்கு ஒரு 1000 பாயிண்ட்டுகள் சரிவுகளை வந்து மார்க்கெட் பார்த்துருக்கு. இந்த சரிவு அப்படியே கண்டினியூ ஆகுமா, இல்லை மார்க்கெட் வந்து இப்படியே தான் போயிட்டு போதானா? கிடையாது. டெஃபினட்டாக இதை நான் எப்படி பார்க்குறேன், திஸ் இஸ் மை பெர்ஸ்பெக்டிவ் ஆஸ் அ ப்ரொஃபஷனலாக. நான் இந்த மார்க்கெட் எப்படி பார்க்குறேன்னா, ஐ எம் லுக்கிங் அட் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. கீழே வர இப்போ நான் என்னோட போர்ட்ஃபோலியோலே பார்த்தீங்கன்னாலும் நான் வச்சுருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் இதெல்லாம் எனக்கு 5%, நான் வச்சுருக்க போர்ட்ஃபோலியோவில் இப்போ எது ஒரு 5% கீழே வருதோ அங்கெல்லாம் ஆவரேஜ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஐ எம் ட்ரைங் டு ஆவரேஜ் ஒரு 5% கீழே வந்து இப்போ 5 வந்துச்சா ஒரு அதுக்கு பர்சன்டேஜில் ஐ எம் ட்ரை டு இன்வெஸ்ட். திருப்பி இன்னொரு 5%. இதுக்கு தான் கேஷும் கொஞ்சம் சர்ப்ளஸ் வச்சுக்கணும். இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் கேஷ் சர்ப்ளஸும் இருந்துச்சுன்னா ஒரு 5% கீழே வரும்போதெல்லாம் திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரோம்னா இப்போ என்ன ஆகுனா ஆவரேஜ் ப்ரைஸ் கம்மியாகிட்டே வரும். ஒன்ஸ் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் முடிச்சுட்டு மார்க்கெட் ஏற ஆரம்பிக்கும்போது வில் பி ஏபிள் டு க்ராஸ் அவர் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கம் அவுட். ஸோ இதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இப்போதைக்கு நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னாலும் நிஃப்டி எப்படி போயிட்டுருக்குன்னா கரெக்டாக இந்த 25,000 மார்க் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்குது. இதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போன இடம் தான் வந்து இந்த 24,250 to 400. ஸோ அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட் ஆகும். மேலே வந்து நமக்கு 26,250. ஸோ இது ஒரு 2000 பாயிண்ட் ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதிலிருந்து இது வரைக்கும் நமக்கு ஒரு 2000 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த 2000 பாயிண்ட் தான் மேக்ஸ் ரேஞ்ச் ஃபார் நிஃப்டி. ரொம்ப மாதங்களாக போயிட்டு இருக்க ஒரு ரேஞ்ச் இது. இப்போது இந்த சினாரியோலும் இந்த இடத்துல கேண்டில் ஸ்டிக்ஸாக பார்க்கும்போது அழகான ஒரு ஸ்பின்னிங் டாப் கொடுத்துருக்கு மார்க்கெட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இன்டெசிஷன் மூமெண்ட். என்னென்னா மார்க்கெட் கீழே வந்துட்ட பிறகு இங்கேருந்து ஒரு கேப் அப் ஆகிருக்கு. இப்போ மார்க்கெட் ஒரு இன்டெசிசிவ் மூமெண்ட்டில் இருக்குது. இப்போ நமக்கு மண்டே வந்து ரிப்பப்ளிக் டே வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச் இதில் இதுவாகும். அண்ட் ஃபியூ டேஸில் நமக்கு பட்ஜெட் வருது. நெக்ஸ்ட் சண்டே வந்து நமக்கு பட்ஜெட் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இப்போ இங்கே ஒரு பெரிய இன்டெசிசிவ் மொமெண்டம் இருக்குது. ஸோ மை டேக் ஆன் நிஃப்டி இஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி மார்க்கெட் இந்த இடத்துல சஸ்டெயின் பண்ண முடியலன்னா அடுத்த லெவல்னு பார்த்தீங்கன்னா 24,250 to அந்த 24,400. இது வந்து நல்ல ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை பட்ஜெட் டைமில் அவங்க படிக்கும்போது கூட போன பட்ஜெட்டில் எப்போவுமே பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மூமெண்டம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே திருப்பி என்ன ஆகலாம்
உங்களுக்கு ஸ்பைக் ஆகலாம். ஸோ இந்த சப்போர்ட் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ இந்த 24,250 சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரீபவுண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் அது. அண்ட் ஒன் மோர் சினாரியோ என்ன அப்படின்னு, இது வந்துச்சுனாலே மறுபடியும் சைட்வேஸ் ரேஞ்சுக்குள்ளே வந்துடும் மார்க்கெட். இல்லை மார்க்கெட் இந்த இடத்துல இருந்தே திரும்புது, ரிப்பப்ளிக் டேயில் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஏதோ ஒரு பேச்சு, ஏதோ ஒரு ஸ்பீச் பாசிட்டிவாக கொடுக்குறாரு, அதனால் மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்தே திரும்பிச்சுனாலும் நமக்கு மறுபடியும் அந்த 26,250 போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ மை டேக் அண்ட் மை ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்தியன் மார்க்கெட் இஸ் எவ்ரி கீழே வரும்போதும் ஐம் நாட் லுக்கிங் இட் ஆஸ் அ கிராஷ், ஐம் லுக்கிங் இட் ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால தான் சொல்லுவாங்க எப்போவுமே, சரி நீங்கள் புல் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியும், பட் ஆனால் ரியல் வெல்த் எங்கே கிரியேட் பண்ண முடியும்னா மார்க்கெட் கீழே வரும்போது தான். ஸோ வி ஹவ் டு மேக் மணி வென் த பிளட் இஸ் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போ மார்க்கெட்டில் வந்து எல்லாருமே ஒதுங்கி போகிறாங்களோ, எப்போ வேண்டான்ட்டு வெளியே போகிறாங்களோ, அந்த டைமில் யார் உள்ள கரெக்டான டைமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஆவரேஜ் பண்ணிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்களோ, இன்னும் கொஞ்சம் இறங்கிடுச்சு பரவாயில்ல, 5% இறங்கிடுச்சு, வெயிட் பண்ணுற 10% இறங்கிடுச்சு, திருப்பி ஆவரேஜ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறவங்க ரேலி வரும்போது எல்லாருமே நல்ல ப்ராஃபிட்டோட வெளியே வந்துடுவாங்க. ஸோ அதனால தான் திஸ் இஸ் த ரைட் டைம். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் சூயிங் திஸ் ஆஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. கீழே வர எவ்ரி 5% ஐ எம் ட்ரைங் டு ஆவரேஜ். இப்போ ஃபண்டு இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வேறு வழி இல்லை. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இந்த டைமில் போய்ட்டு விற்றுட்டு போகிறத காட்டிலும் வெயிட் பண்ணிவிட்டு கரெக்டான இடத்துல கீழே ஒரு இடத்துல ஆவரேஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணோன்னா மார்க்கெட் எக்ஸாக்ட்லி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்கள், எப்படியும் சினாரியோ மாறும். நிஃப்டி ஒரு ஆல் டைம் ஹையை பிரேக் ஆகிறதுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இப்போ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையே தவிர எஃப்ஐஐஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க, ஆனால் டிஐஎஸ்லும் உள்ள பம்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், 4% தான் நம்மளோட பேன், இந்தியாவோட பேனில் 4% ஆஃப் த ட்ரேடர்ஸ் ஆர் ட்ரேடிங்ன்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு வந்திருக்கு நியூஸ். இந்த 4% உள்ளே வந்துட்டு இப்போ எஸ்ஐபிஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் உள்ளே வர்றது மட்டுமே மியூச்சுவல் ஃபண்டால் டிஐஎஸ் வந்து நம்மளோட மார்க்கெட்டை சஸ்டெயின் பண்ண முடியுது. அவ்வளோ எஃப்ஐஐஸ் புள்ளியும் நாளைக்கு ஒன்ஸ் திருப்பி எஃப்ஐஐஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு வந்து பட்ஜெட் இருக்குது. இப்போ அந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு நல்ல ப்ரொபோசல் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் வந்து, நாளைக்கு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் உள்ளே வரதுக்கு ஏற்ற ஒரு பட்ஜெட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே திருப்பி உள்ளே வராமச்சாங்கன்னா சினாரியோ எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. டிஐஎஸே இவ்வளோ தாக்கு பிடிக்குதுன்னா எஃப்ஐஐஸும் வந்தாங்கன்னா மார்க்கெட் என்ன ஆகும்? ஸோ திஸ் இஸ் மை ஐடியாலஜி, திஸ் இஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன். இல்லை நீங்கள் வந்து இதை வாங்க, இந்த ஸ்டாக் வாங்கலாம் சொல்ல நான். அதே மாதிரி பட்ஜெட்டு பற்றின ஒரு வீடியோ கூட சீக்கிரம் நான் ரிலீஸ் பண்ணுறேன், என்ன எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த பட்ஜெட்டும். பட் என்னோட சினாரியோ, நான் இந்தியன் மார்க்கெட்டில் ஐ எம் வெரி புலிஷ். எனக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இட்ஸ் நாட் அ லாஸ் ஃபார் மீ. கீழே வர நான் பை பண்ணிகிட்டே தான் இருப்பேன். கீழே வர ஐ வில் பி ஆவரேஜிங் 1 by 1. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும்போது ஸோ ஒரு நல்ல வெல்த் கிரியேஷனுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இதை நான் பார்க்குறேன். ஸோ திஸ் இஸ் மை டேக் ஆன் நிஃப்டி. ஸோ திஸ் இஸ் நாட் ரெக்கமெண்டேஷன், இல்லை ஸ்டாக் டிப்ஸோ கிடையாது. நம்ம ட்ரேடர் சொல்றதில்ல, டிப்ஸ் எல்லாம் கொடுக்கறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் பேரை சொல்லி நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க, நம்ம ஃபோட்டோலாம் போட்டு, அதையும் தயவு செய்து நம்பாதீங்க. வி டோன்ட் கிவ் எனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் டெக்னிக்கல் வியூ. மார்க்கெட் எப்படி இருக்குன்றது பார்க்குறதுக்கு மட்டும் தான். ஸோ டெக்னிக்கலி நெக்ஸ்ட் சப்போர்ட் வில் பி 24,250 to 400. இப்போ இருக்கிறது நல்ல சப்போர்ட் தான். இங்கேருந்து மார்க்கெட் திரும்பிச்சினாலும் அகெயின் we can expect market to rebound to the next resistance level at 26,250. So this is for Indian market. வரக்கூடிய டேஸில் நம்ம பட்ஜெட்டை பற்றின என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் மை வியூ. I hope this video was useful and thank you very much for joining. Take care.